ஹாய் வாஸ், நான் உங்கள் ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுகிறேங்க. இன்னைக்கு நாம இந்த சம்மருக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய கத்தாழை ஜூஸ் செய்ய போகிறோங்க. மோர் கத்தாழை ஜூஸ், ஸ்வீட் கத்தாழை ஜூஸ் இரு வகையாக நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்தாழை இந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இது ஓரமாக இருக்கிற சைடை இப்படி கட் பண்ணிக்கலாங்க. ரெண்டு பக்கமும் இப்படி கட் பண்ணிக்கணுங்க. கத்தாழையோடைய அடிபாகத்துல இது போல தோல் ஃபுல்லா எடுத்துக்கலாங்க. ரெண்டு சைடும் இது போல கத்தாழையை ஃபுல்லா எடுத்துக்கணுங்க. இப்படி எடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியா வரும். ரெண்டு பக்கமும் கீரல் போட்டதுக்கப்புறம் இப்படி நடுபாகத்தில் ஃபுல்லாக விட்டுக்கோங்க. நமக்கு நடுவில் இருக்க ஜெல் மட்டும் ஃபுல்லாக கிடைச்சிக்கும். இது மேல் பாகமும் கீழ் பாகமும் ரொம்ப வளவளப்பாக இருக்குங்க. இதை நம்ம 7 முறை தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கத்தாழையுடைய வளவளப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நான் ஒரு 7 முறை அலசிட்டேங்க. நீங்கள் இது மாதிரி பாத்திரத்தில் அலசுறதோட நம்ம டேப்பை திருவி நல்லா தேய்ச்சி கழுவுனோம்னா டக்குன்னு அந்த வளவளப்பு போயிடுங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது மாதிரி பாத்திரத்தில் கழுவி எடுக்கிறேங்க. பாருங்கள், நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சம் கூட வளவளப்பு இல்லை. இது மாதிரி விட்டிங்கனாக்கா வளவளப்பு இருக்கக்குள்ள வாழ்வாளாக ஒழுகும். இங்கே பாருங்கள், எதுவும் அது மாதிரி இல்லை. இந்த அளவுக்கு நம்ம அலசி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நமக்கு மிக்சியில் அரைச்சிட்டு வரக்குள்ள கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை நம்ம வெறும் வாயில் மென்று சாப்பிடக்குள்ள நொங்கு சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. கொஞ்சம் கூட கசப்பு தன்மை இருக்காது. இது மாதிரி ஒரு பீஸ் எடுத்து இப்படி நல்லா அமுக்கி விட்டோம்னாக்கா உள்ளே இருக்க ஜெல்லெல்லாம் வெளியே வருங்க. நம்ம முகத்துக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா நல்லா மாய்ஸ்சரைசருங்க. இந்த அளவுக்கு இஞ்சி துண்டுங்க. இதையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேங்க. இதை நம்ம நல்லா மிக்சியில் ஓட்டிட்டு வந்துடலாம். ஜூஸ் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஜூஸை நம்ம டம்ளருக்கு மாற்றிக்கலாங்க. ஒரு லெமனை புளிஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. இதை நம்ம இதில் பாதி அதில் பாதி ஊற்றிக்கலாம். மோருங்க, ஒரு டம்ளரில் மோர் கத்தாழை ஜூஸ்க்கு இது போல் மோர் ஆட் பண்ணிக்கணுங்க. கொஞ்சமாக சால்ட்டுங்க. ஸ்வீட் கத்தாழை ஜூஸ்க்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேனுங்க. தேன் வீட்டில் இல்லைனாக்கா நம்ம நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சால்ட்டு நல்லா கரையிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஜில்னஸ்க்காக 2 ஐஸ் கட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா ஜில்னஸ் வேணும்னாக்க இன்னொரு ஐஸ் கட்டி சேர்த்து கூட நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஜூஸு ரெடி ஆயிடுச்சுங்க. இரு வகையான ஜூஸு நம்ம கத்தாழையில் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களே இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் என் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.